சி.வி. சண்முகம் அவர்களுடைய பேச்சு இன்றைக்கு பெரும் பரபரப்பு உருவாக்கியிருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸை பார்த்து, "எப்பா காங்கிரஸ், இந்திரா காந்தி உங்களுடைய தலைவர் இந்திரா காந்தி அவர்களுடைய பேரை எடுத்துட்டு, இவங்க பேரை மாத்திருக்காங்க. கலைஞர் அவர்களுடைய பேரை மாத்திருக்காங்க. உங்களுக்கு என்னப்பா போய் வெறும் சீட்டு பிச்சை கேட்டுட்டு இருக்கீங்களே தவிர, மத்தபடி எதுவும் பேச மாட்டீங்களா?" அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எப்படி மதுரையில அண்ணா பேர் எடுத்துட்டு வேற ஒரு பேர் வச்சாங்க. அண்ணாவே நாங்க தூக்கிட்டோம்னு வந்தா. அதான் இந்திரா காந்தின்னு அண்ணாவே நாங்க தூக்கிட்டோம். இப்ப கூட யாரும் சொன்னாங்களே, அண்ணா பேரே இல்லாம பண்றாங்கன்னு. நீ இவ்வளவு பராசக்தியெல்லாம் எடுத்துட்டு சீனை போடுறீங்களா? மதுரையில அண்ணா அந்த பெரிய பார்க்கு ஆண்டாண்டு காலம் ஏன் எடுத்தீங்க? ஆமா. அப்போ இவர்களுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் இன்றைக்கு தாவேகாவை பயன்படுத்தி திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குது. நான் திரும்ப திரும்ப சொன்னா இல்லையா? ஆமா. ஜனவரி மாசத்துல இருந்து இவங்களுக்கு ஆரம்பிச்சிரும். இங்க நேற்று அக்கா இங்க கனிமொழி அடிக்கிற பேச்சு. அடி என்னன்னா சண்டை நடக்கும் பாருங்க. இன்னும் அடுத்த மாசம் பாருங்க, பிப்ரவரி முதல் மாதம் அது. முதல் மாதம் ஆயிரும். இதெல்லாம் நான் அப்பவே சொல்லிட்டேன். ஆமா. காங்கிரஸ் சும்மா இருக்காது. முன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லாம இருந்தாங்க. இப்ப இருக்கு தாவேகா. நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்தார்னு சொல்லும் போதே நம்ம இதை பேசிட்டோம். ஆமா. தாவேகா என்டிஏல இல்லைன்னு தெரிஞ்சா இன்னும் வீரியமாகும். இதெல்லாம் ஆமா. சொன்னா இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா காங்கிரஸ் தாவேகாவை அங்க போக விடாம தடுக்க தான் ட்ரை பண்ணோம். அது நடந்துச்சு. இப்போ போகல. இப்போ இன்னும் வேகமா இறங்கினா இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகாவோட போங்கயான்னு சொல்லிட்டு சேர்ந்தாலும் ஒரு 60 சீட்டு வாங்குது வச்சுக்கோங்க. 2 பேரும் பெரிய சக்திங்க. அவங்க 20% மேல வச்சிருக்காங்க. இவங்க ஒரு 5-6%னா உளவியல் ரீதியா இவங்க ஒரு பலமா இந்த கூட்டணின்ற மாதிரி உருவாயிடும். ஆமா. 2வது பிளேஸ் இவங்க வந்துருவாங்கன்ற இது உருவாயிடும். அரசியல் தெரிஞ்ச ஒரு கட்சி வந்துருச்சுன்னு வந்துடும். நீ போயிட்டியா பங்காளி, நானும் வர்றேன், எனக்கு கூட 6 சீட் தான்றாப்லன்னு ஒரு 2-3 கட்சி வருது வச்சுக்கோங்க. நீங்க என்டிஏ பலமான கூட்டணி, செகண்ட் கூட்டணி தாவேகா காங்கிரஸ் கூட்டணின்னு வந்துடும். திமுக கதி என்ன? ஆண்ட கட்சி, ஆன்டி இன்கம்பன்சி, ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு, பல பிரச்சனைகள். தேசிய கட்சியா அவங்க கூட நிக்கிற கட்சியும் உங்களை விட்டு வெளியே போகுது. சிறுபான்மையினர் காவலன்றது காங்கிரஸ் வெளியே போனா முடிஞ்சு போச்சு. இவ்வளவும் சந்திச்சான்னா அவன் திமுக கதி. இந்த பழைய திமிரு ஒன்று வந்து இல்லை, இவ்வளோதான் போ கிளம்புன்னு அதை விட்டு இறங்கி, ஐயோ இது போயிடுமா அப்படின்ட்டு, எப்பா அனுப்பு, யார் அனுப்புனது ஆகும்? இவங்க யாரும் வேலைக்கு ஆக மாட்டாங்க. சகோதரி நீ போ, நான் போன மாதிரி நீ போனா அப்படின்னு போய் ராகுல் காந்தியை பார்த்து நேர்த்து பேசியிருக்காங்க. இங்கே எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சா என்ன சொன்னீங்க? அடிமைத்தனம். இதுக்கு பேருனா இத்தனைக்கு நேற்று பத்திரிகையாளர் கேட்குறாங்கண்ணா அக்காட்ட, அக்கா காருக்குள்ள உட்காந்துருக்காங்க, எத்தனை சீட்டு பற்றி பேசியிருக்கீங்கன்னு இப்படி தலையாட்டி இப்படி போயிட்டாங்க. அவங்க என்னைக்கு தான் இதுக்கு தான்